screen viewers அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது புஜியட் அனுப்பட்டி படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன் லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட்டு வளர்க்கக்கூடிய அவங்களுடைய செல்ல பிராணியை வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியாம வித்துடுறாங்க. அதை தேடி அவங்க பயணம் பண்றாங்க. கடைசியா அவங்களுக்கு கிடைச்சதா கிடைக்கலையான்றதான் படத்தினுடைய ஒன் லைன் ஸ்டோரி. அண்ட் இந்த திரைப்படத்தை ஒரு கிரைம் த்ரில்லர் பேட்டர்ன்ல இது வந்து எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல வந்து அதாவது என்ன சொல்றா அவார்ட்கெல்லாம் எடுக்கக்கூடிய படங்கள் அப்படின்னாலே வந்து ஆர்ட் மூவி அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பேட்டர்னில் எடுத்திருக்காங்க. அண்ட் படம் வந்து இப்போ தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுனாலும் ஆல்ரெடி இந்த படம் வந்து பல அவார்ட்களை வின் பண்ணியிருக்குது. இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த ரெண்டு குட்டி பசங்களுடைய பெயர் வந்து பிரணிதா மற்றும் கார்த்திக் விஜய். அண்ட் இவங்களுடைய நடிப்பு தான் படம் ஃபுல்லாக நம்ம வந்து பேச போகிறோம். ஏன்னா இவங்களை சுற்றி தான் கதை வந்து ஃபுல்லாக ட்ராவலாக போகுது. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் காட்டுறாங்க. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடிகார அப்பா அண்ட் கஷ்டப்பட்டு பசங்களை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு அம்மா. அண்ட் அவங்களுக்கு தான் ஒரு பொண்ணு ஒரு பையன், ரெண்டு பேரும் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அண்ட் அவங்க கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது. அந்த ஆட்டுக்குட்டியை வந்து ரொம்ப பாசத்தோட அந்த பொண்ணு வந்து வளர்க்குறாங்க. அண்ட் அவங்களோட அவ்வளோ ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது மியூச்சுவல் லவ் அப்படின்ற மாதிரியான ஒரு பாண்டிங் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்குது. ஸோ தங்கச்சிக்கு இவ்வளோ ஆசையாக இருக்குதா ஆடு மேலே அப்படின்றதுனால ஆடு கறி சாப்பிட்றது கறி இந்த அதெல்லாம் வந்து டோட்டலாக வந்து விட்டுறாரு அண்ணனாக இருக்கக்கூடிய கார்த்திக் விஜய். அண்ட் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா குடிக்கிறதுக்கு காசு இல்லாத நேரத்தில் இந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து விற்றுட்டு அந்த காசு வச்சு அவர் குடிக்கிறாரு. இது தெரிய வந்ததுக்கப்புறமா அந்த ஆடை தேடி அதாவது தங்கச்சியும் அண்ணனும் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறாங்க. ஸோ அந்த ஊரை தாண்டி பக்கத்து ஊரை தாண்டி பல ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அண்ட் போகிற வழியிலெல்லாம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய நிறைய கஷ்டங்கள் இன்னல்கள் இதெல்லாம் எப்படி அவங்க தாண்டி போகிறாங்க. அண்ட் கடைசியாக வந்து யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான சூழலில் அவங்க வந்து மாட்டுறாங்க, அதுலேருந்து எப்படி அவங்க வந்து தற்காப்பு அதாவது அவங்களையே அவங்க வந்து எப்படி டிஃபெண்ட் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்து அடுத்த ஊருக்கும் இல்லைனா அடுத்து எப்படி அவங்க தேடி போகிறாங்கன்றது தான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து பல பேருடைய சப்போர்ட்டும் கிடைக்குது. அண்ட் அதே போல் அவங்களுக்கு பல பேருனால கஷ்டங்களும் வருது. ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கெட்டவங்களாக இருக்கிறாங்க, ரொம்ப கெட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நல்லவங்களாக இருக்கிறாங்க. அண்ட் இதே போல் அப்பா அம்மா இல்லாமல் அவங்களோட வந்து அவங்களே கஷ்டப்பட்டு ஒரு விரக்தியான ஒரு இதுவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் தர்ஷினி. அண்ட் அவங்க வந்து ஒரு வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆட்டுக்குட்டியை தேடி வந்துட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களும் கூட சேர்ந்து தேடுறாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல அந்த வீட்டினுடைய ஓனரும் இவங்களை ரொம்ப படாத பாடுபடுத்துகிறாங்க. அண்ட் ஒரு கட்டம் இது தாண்டி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இருந்த அதாவது இந்த பொண்ணும் பையனும் இருந்துக்கிட்டு இருந்த அந்த ஊரினுடைய பண்ணையார் நல்ல பணக்காரவங்க ரொம்ப இதுவாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்னாலே கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு க்ரூயல் மைண்ட் இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க இது வரைக்கும் பார்த்த படங்களில். பட் அப்படி இல்லாமல் ரொம்ப நல்லவராக காட்டியிருக்கிறாங்க கமல் அவர்களை. ஸோ அவங்க வந்து இந்த பசங்க காணணும் போது ரொம்ப பதச்சு அந்த பசங்களை இவரும் கூட சேர்ந்து ஒரு பக்கம் தேடுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்களாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து எதுவுமே தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது பாலியல் வன்கொடுமை அதாவது சிறுமிகளெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையாக ஒரு சில பேர்லாம் பண்ணக்கூடிய சூழலில் இந்த பொண்ணு போய் மாற்ற விதமாக காட்டுறாங்க. அதுலேருந்து எப்படி தப்பிச்சு அந்த மாதிரி பண்ணக்கூடிய நபரையும் அவங்க எப்படி வந்து பிடிக்கிறாங்கன்றதையும் ஒரு பக்கம் ட்ராக்ல காட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கஷ்டங்களையும் எப்படி தாண்டி போயிட்டுருக்குறாங்கன்றதா அந்த ட்ராவல் அழகாக காட்டியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி அவங்களுடைய ஆடு இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு கசாப் கடையில் இருக்கும். ஸோ அவர் வந்து காசு கேட்பார். ஏன்னா நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன், எனக்கு வந்து இது நஷ்டமாக தான் போகுது, காசு இல்லாமல் எப்படி. ஸோ பையன்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் காசு சுத்தமாக இருக்காது, அவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அண்ட் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்த அந்த பொண்ணு அவங்களுடைய வீட்டு வேலை செய்யக்கூடிய அந்த காசு என்னென்னோ ட்ரை பண்ணாங்க, பட் அவ்வளோ காசு இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் சுற்றி இருக்கக்கூடிய வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லி கேட்டு அந்த காசை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஆர்டர் ரிட்டர்ன் வாங்கக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸ் அந்த ஒரு இடம் வந்து அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக எல்லாரையுமே வந்து அழக வைக்கிற விதத்தில் தான் அந்த காட்சி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ரொம்ப இயல்பாக அவங்களுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. முக்கியமாக இந்த படத்தில் நடித்த அந்த அக்காவாக இருக்கட்டும் இல்லைனா அந்த பையன் அண்ட் இந்த பிரணிதான்ற பொண்ணு ரியலாகவே அப்படியே வாழ்ந்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ரெண்டு பேரும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தினுடைய மெயினான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து நடிக்கிறாங்க ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன் ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு ஃபீல் அப்படின்றது இல்லவே இல்லை. எல்லாமே வந்து சாதாரணமாக நம்ம வந்து தினசரி பார்க்கக்கூடிய கேரக்டர்ஸாக தெரிஞ்சுது. யாரும் புதுசாக நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ணுற விதமாக இல்லை. ஓகே படத்தில் அப்படின்றத தாண்டி ஒரு ரியலிஸ்டிக்காக நெக்ஸ்ட் டோர் பீப்புள் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இவங்களுடைய கேரக்டர் எல்லாமே கொடுத்துருந்தது. அண்ட் அதே போல் இந்த படத்தினுடைய காஸ்டிங் வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ படத்தினுடைய கேரக்டருக்கு இவங்க தான் வேணும் இப்படி தான் நடிக்கணுன்றதை கரெக்டாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த படத்தினுடைய டிரெக்டர். அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கார்த்திக் ராஜா புஜ்ஜி புஜ்ஜி என் தங்கம் அப்படின்ற சாங் வந்து ரொம்ப இதமாகவும் அதே போல் தாலாட்டு பாடுற விதமாகவும் அந்த பாடல் அமைஞ்சிருந்தது. ஸோ அந்த பாடல் மூலயமா
அந்த குட்டி பொண்ணு எந்த அளவுக்கு ஆட்டுக்குட்டி மேலே அன்பு வச்சிருக்கிறான்றதையும் வெளிப்படுத்துகிற விதமாக இருந்தது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி அருண் செல்வன் சோழன் அவர்கள் ரொம்பவே ஒரு அழகான ஃப்ரேம் வந்து வச்சுருப்பார். ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாகவும் இருந்தது. அதே போல் கதைக்கு தேவையான அந்த ஃபீலையும் நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணுற விதமாக இருந்தது. அண்ட் மாதேஸ்வரனுடைய எடிட்டிங் வந்து பர்ஃபெக்டான எடிட்டிங் சொல்லலாம். மொத்தத்தில் புஜ்ஜி அட் அனுப்பட்டி படத்தினுடைய ஓவராலாக நம்ம வந்து பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் எஸ் இது ஒரு ஆர்ட் மூவி. ஸோ அவார்ட்காக எடுக்கக்கூடிய படம்னும் போது அந்த ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே ஒரு சின்ன ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அந்த ஒரு ஃபீலை எடுத்து இப்போ லாங் ஷாட்லலாம் ஒரு சீன் எஸ்பெஷலி மலையாளத்தில் நம்ம நிறைய பார்க்க முடியும். ஒரு லாங் சீக்வன்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி இவங்க வந்து டைரக்டர் பிளெஸி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் இங்கேருந்து அங்கே நடக்கிறாங்கன்னா அது ஃபுல்லாக நடக்க விட்டு ஒரு அப்படியே ஸ்டாண்டர்ட் இதில் காட்டுவாங்க. அப்போ தான் அது வந்து கதைக்கு வந்து நல்லா கனெக்ட் ஆகுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியே தான் இந்த படத்துலேயும் அந்த ஸ்லோ ஸ்க்ரீன் பிளேன்றது கதைக்கு தேவைப்படுற விதமாக தான் இருந்தது. ஸோ மூவி லவர்ஸ் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். இல்லை கமர்ஷியல் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு மேபி இது கொஞ்சம் ஒரு சின்ன மைனஸாக தோணலாம். அண்டு இந்த படத்தினுடைய ஓவராலாக எல்லாத்தையும் வந்து மொத்தத்தையும் அவருடைய ஷோல்டர்லேயே சுமந்திருக்கிறாரு படத்தினுடைய டைரக்டர் ராம் கந்தசாமி அவர்கள். அண்ட் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய பிரணீதா அண்ட் கார்த்திகை தாண்டி நக்லெட்ஸ் வைத்தீஸ்வரி அவங்க வந்து ரொம்பவே ஒரு அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கதைக்கு தேவையான அளவுக்கு அவ்வளோ அழகாக ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த புஜ்ஜி அட் அனுப்பட்டி படம் வந்து நம்ம எல்லாரையுமே வந்து ஒரு செல்ல பிராணியை வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து அது ஃபீல் பண்ணுற விதமாகவும் இருக்கும். செல்லப்பிராணி நீங்கள் வளர்க்காதவங்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு செல்லப்பிராணி நம்மக்கிட்ட இருந்ததுனாலும் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத ஃபீல் பண்ணுற விதமாக தான் ஒரு அழகான படைப்பை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். ஸோ எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய அயன் ஸ்க்ரீன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.